ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயின் ட்ரெயின்லலாம் அந்த புக்கே வச்சுட்டு வந்துட்டு இருந்திருப்பா. அவளோட ஃபேஸ் கூட மாறி இருக்குமே. இப்போ அவளோட ஸ்டேஷனில் இறங்கி நடந்து வர, வாவ் எவ்வளோ அழகு பாருங்களேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவளையே பார்த்துட்டு போகிறாங்க. வழியில் அப்பா அம்மா பார்த்து கூப்பிட்டா கூட இந்த பொண்ணு சுச்சியை விட அழகா இருக்காளன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இவன் முகமே மொத்தமாக மாறி போயிருக்கு. கார் கண்ணாடியில் போய் பார்க்கவும் தான் தெரியுது, இவளாலே நம்ப முடியல. இப்போ டக்குன்னு கண்ணாடி எடுத்து பார்க்குறா, நார்மலாக இவன் முகம் மாதிரி தான் தெரியுது. பழைய ஃபார்முக்கு வந்துட்டா போல. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட, நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ தான் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். அசிஸ்டன்ட் பார்த்துட்டே யார் அதுன்னு கேட்கவும், அலுமினியில் பார்த்த பொண்ணு யாருன்னு தெரிலங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஏன் இவங்க இப்படி மேக்கப் பண்ணியிருக்காங்க, ஐயோயோ ஐப்ரோ கூட பாருங்க எப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு பேச ஒரு ஃபைலை கொடுத்து 2017 உமன்ஸ் ஸ்போர்ட்ஸ் மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. 80% உமன்ஸ் ஒரு நாளைக்கு 2 தடவை எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 38% 19 ஏஜுக்குள்ளே தான் இருக்காங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஸ்போர்ட்ஸ் ப்ராடக்ட்டுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் சார்னு கேட்குறான். ஸ்ட்ரென்த்து மட்டும் இருந்தால் பத்தாது, அவங்களுக்குமே மேக்கப்ஸ் தேவைப்படுது. நம்ம ப்ராடக்டை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக்கப் ஸ்டெபிலிட்டியை இன்னொரு டைம் செக் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுங்க. இதை மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டையும் சொல்லிடுங்கன்னு சொல்கிறான். இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் எழுந்து வந்தா, அவள் அக்கா ரெடி ஆகிட்டு இருக்கா. மூஞ்சியில் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் வலிஞ்சு தள்ளுது. தள்ளிப்போ, நான் மேக்கப் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அக்கா தங்கச்சி எல்லாம் பாசமாவா பேசிப்பாங்க. ஸோ அவளை இன்சல்ட் பண்ணவோ பாத்ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டா. பார்த்தா ஆள் திரும்பவும் மாறிட்டா. வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி ட்ரெஸ் பண்ணுறதுனாவது கற்றுக்கணும்னு சொல்லவே இவன் நார்மல் ஆகிட்டா. கடைசி வரைக்கும் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கலனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் கடைசி வரைக்கும் வேலை கிடைக்காம இருக்கிறது ரொம்பவே மோசம்னு சொல்கிறா. அப்போது என்னை எதுக்காக ஃபோட்டோ எடுத்துன்னு ஹீரோட்ட கேட்கும்போது நீ ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லியிருப்பான்ல, அது ஞாபகம் வரவும் கடுப்பானவன், உன்னோட அளவுக்கு அழகா இல்லாதது என்னோட தப்பா, நீ ஹேண்ட்ஸமாக இருக்கிறதுக்கு காரணம் உன்னோட ஜீன் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்ததுன்னு சொல்ல, நான் ஹேண்ட்ஸமாக இல்லை, நான் அழகா இருக்கேங்கிறா. என்னத்தை பேச, யாரு தான் அழகு வேணான்னு சொல்லுவாங்க, எனக்கும் தான் அழகா இருக்கணும்னு ஆசைன்னு சொல்லிட்டு ஒரே சோகம். அப்படியே இந்த பக்கம் கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட பிராண்ட் நேம் 1000 Birds கலெக்ஷன். இவங்க பியூட்டி ப்ராடக்ட் தானே மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனோட போஸ்டர் ஷூட்டிங்காக செலிபிரிட்டியை கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் அவங்க நோ சர்ஜரி பண்ணி இன்னும் ரெக்கவர் ஆகலையாமா. அதனால ஷூட்டிங்கை கேன்சல் பண்ண சொல்கிறாங்க. கேன்சல் பண்ணனா எப்படி எல்லாத்தையும் பண்ணிட முடியும், இதனால நமக்கு நஷ்டம் தான் ஆகும். இந்த வருஷத்தோட முதல் ப்ராடக்ட் இப்படி பண்ணால் எப்படின்னு சொல்லிட்டு லீ கத்த, தங்ஷி எழுந்து நம்ம ஒரு நார்மலான பொண்ணை ட்ரை பண்ணலாங்கிறான். நம்ம புது கம்பெனி சாதாரண பொண்ணை போட்டால் அப்படி தான் நம்மளோட ப்ராடக்டையுமே பார்ப்பாங்கன்னு சொல்ல, அப்படி இல்லை, நம்ம புது கம்பெனிங்கிறதால அவ்வளோ சீக்கிரம் செலிபிரிட்டியெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட முடியாது இல்லையா. ஆனால் நம்ம ப்ராடக்ட் குவாலிட்டி பற்றி நமக்கு தெரியும் இல்லையா. ஒரு நார்மலான பொண்ணை போட்டு அவளை அழகப்படுத்தலாம், இது கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸை கொடுக்கும்னு சொல்கிறான். அப்போது இதில் யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ண போறியான்னு கூ கேட்க, எல்லாரோட கவனத்தையும் ஈர்க்கிற மாதிரி இருக்கணுங்கிறான். அப்படி பார்த்தா செலிபிரிட்டியை பிடிக்கிறத விட இதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலேங்க. சரி இன்னைக்கு ஷூட்டிங் கேன்சல் தான். தங்ஷிக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து தேடுங்கன்னு சொல்லிட்டு லீ கிளம்பிட்டான். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அவள் ஃப்ரெண்ட் யுவான் கால் பண்ணி, தங்ஷி உன்ட்ட சாரி கேட்கணும்னு வந்திருக்கான், அட்ரஸை சென்ட் பண்ணுறேன் வந்து சேருன்னு கூப்பிடுறா. ஆனால் இங்கே பார்த்தா கதையே வேறு மாதிரி இருக்கு. கீயை கொடுத்து, நீ இப்போ தானே நியூ பிஸ்னஸ் மேன் ஆயிருக்க, ஸோ இந்த வீட்டை யூஸ் பண்ணிக்கோ, 5 வருஷத்துக்கு ரெண்டெல்லாம் தர வேணான்னு சொல்லிட்டு இருக்கா. நீ என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, செங்ஷங் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நீ அவகிட்ட இங்கே சாரி கேட்கறதுக்காக தான் வந்திருக்குன்னு சொல்ல முடியுமா. அந்த நிலமையில அவளை ஃபோட்டோ எடுத்து நல்லாவே இல்லைன்னு சொன்னல, அவள் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குங்க. நான் எப்பவும் உண்மையை மட்டும்தான் பேசுவேன், போய் சொல்ல மாட்டேங்கிறான். அப்பவே கரெக்டாக ஹீரோயின் வந்துட்டா. ஆனால் ஃப்ரெண்டு அது தெரியாம அவகிட்ட நேராக சாரி கேட்கலன்னா பரவாயில்ல, அவளோட வீச்சட் ஐடி தரேன், அதில் போய் சாரின்னு 2 வார்த்தை தான், இதை மட்டும் கேட்டுன்னு எழுதிட்டு இருக்கா. அவகிட்ட இந்த ஃபேக் வேர்ட்ஸை சொல்லி அவளை ஃபூல் பண்ணுறதுக்கு பதிலாக நீ ஏன் அவளை பெட்டராக்க ட்ரை பண்ணக்கூடாதுன்னு கேட்கவும், தங்ஷி செங்ஷங் அழகான பொண்ணு தான், நீ வெளி தோற்றத்தை மட்டுமே பார்த்து எடை போடுற, அவள் மனசால எவ்வளோ அழகான பொண்ணுன்னு உனக்கு தெரியாது, இப்படி நீ பேசுனதுக்கு அப்புறமா சாரி கேட்காம இந்த இடத்த விட்டு போகவே கூடாதுங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்க முடியாமல் கிளம்பிட்டா. அப்பவே நான் அழகாகணுமா, அழகு ஆகியே ஆகணுமா, என் அக்காவே என் பேரண்ட்ஸோட மொத்த அழகையும் எடுத்துக்கிட்டா, அவங்களுக்கு தானே நானும் பிறந்தேன், ஆனால் நான் மட்டும் அப்படி பிறக்கலையேன்னு சொல்லிட்டு அவள் சோகமாக வர, ஒரு பையனோட பலூன் வந்துட்டு பறந்துடுச்சு. அதை பிடிக்க ஓடினவன் ரோடுன்னு கூட பக்கமாக ஓட ஆரம்பிச்சிட்டான். நிறைய கார்லாம் வந்துட்டு இருக்கு. இங்கிருந்து ஹீரோ காப்பாற்ற வேகமாக ஓட அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் பூந்து காப்பாத்திட்டா. அவளை இவன் பின்னாடியில இருந்து மட்டும்தான் பாக்குறான். அவங்க அம்மா வந்து ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு பையனை கூட்டிட்டு போயிட்டு இருக்க, காப்பாத்தின வேகத்துல அவளோட ஷூ மிஸ் ஆயிருக்கும். ஸோ அதை எடுத்துட்டு வந்து உங்களோட ஷூ பாருங்க கீழே விழுந்ததுன்னு கொடுக்க, இப்போ நம்ம ஹீரோயின் அந்த அழகான பொண்ணா மாறி இருக்கா. இதுதான் இவளை பாக்குற ஃபர்ஸ்ட் டைம். அழகா வேற இருக்கிறதால பேன் அவன் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருக்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு இவனுக்கு தெரியும்ல, ஸோ தேங்க்யூ சொல்லிட்டு பெருசாக கண்டுக்காம நின்றுட்டு இருக்கா.
அடிபட்டுருச்சு பாரு, ஹாஸ்பிட்டல் போகணுமான்னு காருக்காரர் கேட்க, சின்ன காயம் தானே அதுவே ஆறிடும்னு சொல்லிட்டு ஷூவை சரியா கூட போடாம எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. ஸோ இப்போ நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அப்படியே வேகமா ஓடி வந்து எங்களோட ப்ராடக்ட் போஸ்டருக்கு மாடலா இருக்க முடியுமான்னு கேட்க, உனக்கு என்ன லூசான்னு சொல்லிட்டு திட்ட வரா. அப்ப அவனோட கண்ணாடியில இவ முகம் வேற மாதிரி இருக்கிறத அவ பாத்துட்டா. இவளால நம்ப முடியல. ஸோ பேக்ல இருக்க கண்ணாடியை எடுத்து பார்க்க பயங்கர ஷாக்கு. இவனும் நீங்க தான் அதுக்கு கரெக்டா இருப்பீங்கன்னு நம்புறேன், இதுதான் என்னோட நம்பர், பேரு தாங்ஷின்னு சொல்லி எழுதி கொடுக்க, அதை டக்குன்னு பிடுங்கினவன் என்னோட ஃபேஸை பத்தி இப்ப என்ன நினைக்கிறேன்னு கேட்கிறா. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்ல, கண்டிப்பா இது கனவு கிடையாதுன்ட்டு பேனாத்திட்டே போயிட்டு இருக்கா. இப்போ யுவன் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவ கால் பண்ணிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின்ல இப்படி மாறி இருக்கா. ஸோ இவ ஃபோனுக்கு தானே கால் வரும், அவகிட்ட இந்த ஃபோனை கொண்டு வந்து காட்டிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி இங்க ஆஃபீஸ்ல மீட்டிங் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு மாடல்ஸா காட்டிட்டு இருக்காங்க. அடடே இது நல்லா இருக்கு, ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு பேசும்போது வேணான்னு சொல்லி ஹீரோயினை பார்த்துருப்பான்ல, அந்த ஃபேஸ் தான் வரைஞ்சிருக்கா, அதை போட்டு விட்டு இவங்க தான் கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்றான். அது என்ன முகத்துல காயும்னு கேட்க, அது அவங்களோட அழகான சோல்க்கு கிடைச்ச கிஃப்ட்னு சொல்ல, விஆரை யூஸ் பண்ணியாடா ப்ரொமோட் பண்ண போறேன்னு கேட்கவும், இல்ல இது உண்மையா ஒரு பொண்ணு தான், அவளோட பேரு ஊரு எதுவுமே எனக்கு தெரியாது, பட் அவளோட கால்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். சரி உனக்கு என்னதான் தெரியும்னு கேட்க, தோ இந்த க்ளோ இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாங்கிறான். இப்போ இந்த பக்கம் ஃப்ரெண்டு கிட்ட உண்மையை சொல்லிட்டா, எப்படி நீ செங்செங்கா இருக்க முடியும்னு கேட்க, நிஜமாவே நான் தாண்டி சோ செங்செங், இந்த பிரேஸ்லெட் வந்ததுல இருந்து தான் இப்படி மாறினேன், அப்போ இதுதானே காரணமா இருக்கும், இது வேற கையை விட்டு வரவே மாட்டேங்குதேன்னு சொல்லிட்டு எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நைட் இந்த வழியா வரும்போது தான் அந்த பாட்டிகிட்ட இருந்து பிரேஸ்லெட்டே வாங்கியிருப்பாள்ல. இப்போ அந்த இடத்துல அது மாதிரி யாருமே இல்லை. கடைக்காரர்கிட்டையும் நேற்று நைட்டு ஒரு லேடி பூவெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க, அவங்க எங்கன்னு கேட்க, நைட்டு பாட்டியா, நான் அப்படி யாரையுமே பார்க்கலேன்ட்டாரு. அழகா இருந்துட்டு எதுக்கு இப்படி ஃப்ராட் வேலை பார்க்குறேன், எனக்கும் அவளுக்கும் இடையில உள்ள சீக்கிரட்டை சொன்னா மட்டும் நான் உன்னை நம்பிடுவேன்ட்டு போக கையை பிடிச்சதும் பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ மன்னிச்சிடு, பட் நான் நிஜமாவே செங்செங் தான் இவ சொல்ல, நீயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்க, செங்செங்கும் பிறந்ததுலேருந்தே அப்படித்தான், சரி நம்பலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சவன் நேரா வீட்டு கூட்டு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வை, பாஸ்வேர்டை போட்டு அன்லாக் பண்ணு, அப்பதானே தெரியுங்க, அதையும் கரெக்டா சொல்றா. சரின்னு ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு பார்க்க ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் கூட மாறல பாத்தியாங்க. அப்போ நிஜமாவே நீ செங்செங்கான்னு கேட்குறான். நிஜமா தாண்டின்னு சொல்ல, ஒரு பக்கம் கொஞ்சம் நம்பலனாலும் நம்பித்தான் ஆகணும். ஸோ உள்ள கூட்டிட்டு வந்துட்டா. காயத்துக்கான மருந்து போட்டு விட்டுட்டு வளையல கட்டதான் முக்கிட்டு இருக்காங்க, சுத்தமா வரமாட்டேங்குது. சரின்னு இப்போ வெயிட்டை செக் பண்ணி பாக்குறா. உன் வெயிட்டும் மாறல, ஃபிங்கர் பிரிண்ட்டும் மாறல, உன்னோட ஃபேஸும் வாய்ஸும் மட்டும்தான் மாறி இருக்கு. இந்த பிரேஸ்லெட்டால தான் இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னு உண்மையதான் சொல்றியாங்க? கண்டிப்பா. எதுக்காக அந்த பாட்டிமா என்கிட்ட இதை வைக்கணும், நைட்டோட நைட்டா இப்படி பண்ணி விட்டு போயிடுச்சேன்னு ஃபீல் பண்ண. அப்போ அந்த பாட்டிமா ஒரு ஃபேரியா கூட இருக்கலாம் இல்லையாங்கிறா. அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு மேஜிக் வேர்டு இருக்கும் இல்லையா, புக்கெல்லாம் புரட்டி பார்த்து தெரியும் இல்லையான்ட்டு அவன் பாட்டு குளறிட்டு இருக்கேன். இவன் இந்த வலையில போட்டு தட்டிக்கிட்டே இருக்கவும் டக்குன்னு ஒரு இடத்துல தட்ட அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. உள்ள ஏதோ மெஷின் மாதிரி எல்லாம் சுத்தி ஃபில்டர் செட் பண்றதுக்கு ஆப்ஷனா மேல காட்டுது. இங்க பாரு, இதை கண்ட்ரோல் பண்ண முடியும், பாரு தெரியுதுங்க. அதை ஹீரோயினால மட்டும்தான் பார்க்க முடியும், ஏன்னா இவன் ஃப்ரெண்டுக்கு தெரியவே இல்லாது. ஸோ இப்போ அந்த ஆப்ஷனை எல்லாம் ஸ்க்ரோல் பண்ண க்ளோஸ்னு இருக்கவும் அதை அழுத்துறா. பார்த்தா இப்போ நார்மல் ஆகிட்டா. அப்பாடி என் ஃப்ரெண்டை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவளுக்கும். இன்னொரு டைமும் ட்ரை பண்ணி பாருடிங்க. திரும்ப ஆன் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்ததும் அதே போல திரும்ப மாறிட்டா. ஸோ இப்போ ஆஃப் பண்ணிட்டு உனக்கு லாட்ரி தாண்டி அடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் பயங்கர குஷி. இப்போ திரும்ப அந்த பிரேஸ்லெட்டை ஆன் பண்ணி அதை லார்ஜ் பண்ணி பார்க்க பயங்கரமான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. காயத்தை மறைக்கிறதுக்கான ஆப்ஷனை கொடுத்ததும் மறைஞ்சிடுச்சு. ஆனா காயத்தோட வலி இருக்கு, அதாவது வெளியே பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது. அடுத்து வாய்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் ஸ்வீட்டா பேசணுமா கூலா பேசணுமான்னு சொல்லிட்டு அதுக்கும் அத்தனை லிஸ்ட் போகுது. பொண்ணு வாய்ஸ் மட்டும் இல்லை, பையன் வாய்ஸுமே இருக்கு. அப்போ இந்த ஃபங்க்ஷன் பேனல்ஸ் எல்லாமே ஒரு ஃபில்டர் போல யூஸ் பண்ணுதல்லன்னு சொல்லிட்டு அவுட்ஃபிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணா இத்தனை ஆப்ஷன் வந்து நிக்குது. அதுல ஒரு ட்ரெஸ்ஸை கிளிக் பண்ண மொத்தமா அதுல மாறி நிக்கிறா. இவ்வளோ ஆப்ஷன் இருக்கும்போது விடுவாளா? ஸோ வகையா எடுத்து போட்டு சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டா. எத்தனை நேரம் கத்திட்டு சுத்த முடியும்? எப்பா சாமின்னு ஓஞ்சி உட்கார. நிஜமாவே அந்த ஓல்டு லேடி உனக்கு சூப்பர் கிஃப்ட் தாண்டி கொடுத்துருக்காங்கன்னு யுவான் சொல்றா. இன்னையிலிருந்து அந்த பழைய செங்செங் போய் அழகு செங்செங் வந்துட்டான்ட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ இன்னும் ஹீரோயினை தேடுற வேலையை நிறுத்தல, தேடிக்கிட்டு தான் இருக்கான். சார் நான் அங்கே போய் அவங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிளம்பிட, கு வந்து பார்த்துட்டு என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நல்லா தான்டா இருப்பா, அவளையே நம்ம ட்ரை பண்ணிக்கலாமேன்னு கேட்டுட்டு இருக்கான். அது எப்படி நம்ம ஹீரோ ஒத்துப்பான்? இப்போ இங்கே நம்ம ஹீரோயினும் அவங்க அக்கா யாரோட்டும் பேசிட்டு இருக்கிறத பாக்குறா. நீ அந்த ஃபேங் கிட்ட போய் பேசாம அவன் எப்படி டிவோர்ஸ் கோத்துப்பான்? சுச்சி நான் உன்னை வார்ன் பண்றேன், விலகி இருக்கிறதா உனக்கு நல்லதுங்க. உன்ன மாதிரி ஆளெல்லாம் பஞ்சிங் பேக்கை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். திரும்ப ஃபேங் மேல கை வச்ச அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு இவ சொல்லவும், எவ்வளோ தைரியம் இருந்தா என்கிட்ட எப்படி பேசுவேன்னு கையை பிடிச்சி தள்ளி விட்டான். இதெல்லாம் பார்த்து நம்ம தங்கச்சி விட்டுருவாளா?
ஓடி வந்து பேக்கை போட்டு அடிச்சு புரட்டி எடுத்துட்டா. சின்ன பொண்ணு அழகா இருந்தாலும் பரவாயில்லையே, ஹெல்ப்ஃபுல்லா வேற இருக்கேன், ரொம்ப தேங்க்யூன்னு அக்கா சொல்லவும் நான் அழகா இருக்கேனான்னு கேட்குறா. ஆமான்னு சொன்னவன் நீயும் இங்கே தான் தங்கியிருக்கேன்னு கேட்க என்ன சொல்றதுன்னு தெரியல. நைஸா ஓட பார்க்க அவளை கூப்பிட்டு எப்போ வந்தாலும் உனக்கு நான் 30% டிஸ்கவுண்ட் கொடுப்பேன் நேம் கார்டு கொடுத்து அனுப்பிட்டா. இப்போ நார்மலாகி அவளோட வீட்டுக்கு வந்ததும் அக்கா இந்த பேக்கை பார்த்துட்டு அந்த அழகான பிள்ளையும் இதே பேக்கில் போட்டுருச்சுன்ட்டு ஏய் செங் என்னோட ஜிம் பேக் எதுக்கடி எடுத்துகிட்டு போனேன்னு கேட்குறா. ப்ராமிஸா நெக்ஸ்ட் டைம் எடுத்துகிட்டே போக மாட்டேன்னு சொல்லிட்டு இந்தா பெப்பர் ஸ்ப்ரே உன்னோட சேஃப்காக வச்சுக்கோன்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்ருக்கா. சரி இந்தா எத்தனையோ கம்பெனிக்கிட்ட கால் பண்ணி கேட்டு கடைசியில் உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டேன்னு கொடுக்க அது நம்ம ஹீரோவோட கம்பெனிலேருந்து வந்தது தான். இப்போ கரெக்டாக அவங்களே கால் பண்ணவும் இந்த உனக்காக தான் கொடுக்குறா. நாளைக்கு கண்டிப்பாக 9:30 மணிக்கு வந்துருங்க ஷெட்யூல் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு கூப்பிட ஒரே சந்தோஷம் தான். சரியானாச்சு. நிஜமாவே அவங்க ஓகே சொல்லிட்டாங்களான்னு கேட்க ஆமாம் சார், மேபி உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து மிஸ் ஆகிருக்கலான்னு சொல்ல சரி அவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிறான். அதுவும் அந்த ஜிம்மில் அவங்களோட லாஸ்ட் நேம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஸோ ஃபுல் நேம் தெரியாது. நான் வேணா கேட்டு சொல்லட்டுமாங்க? பிரச்சனை இல்லை, நாளைக்கே கேட்டுக்கலான்னு சொல்லிட்டான். இங்கே இப்போ நம்ம ஹீரோயினும் நாளைக்கு போகிறதுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அவளோட பேக்கில் அவனுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பான்ல அதை பார்த்ததும் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தியா அவனோட கியூ நம்பர் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கா. அதை குப்பை தொட்டியிலிருந்து தான் எடுத்துகிட்டே வந்திருப்பா. ஆனால் இப்போது காலையில் பார்க்கும்போது அவளுக்கு இந்த பொய்யான வார்த்தைகளை சொல்லி அவளை ஃபூல் பண்ணுறதுக்கு பதிலாக அவளை பெட்டர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் இல்லையான்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பான். அதுவே இவளை அழகாக பார்க்கும்போது அவனோட நம்பரையே அவட்ட எழுதி கொடுத்துருப்பான். நான் எப்படி இருக்கேன்னு கேட்டதுக்கு ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லியிருப்பான். அதுவே அந்த பார்ட்டியில் எதுக்காக என் ஃபோட்டோவை எடுத்தேன்னு கேட்கும்போது ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லியிருப்பான். ஸோ கடுப்பானவ கிழிச்சு போட்டு தங்ஷி இனிமேல் நான் உன்னை எப்பவுமே விரும்ப மாட்டேன்ட்டா. அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே ஹீரோவும் அவளை விரும்ப ஆரம்பிச்சிட்டான். அதனால அவளை ஏஞ்சல் சூன்னு சேவ் பண்ணிக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் நம்ம ஹீரோவோட கம்பெனிக்கு போகணும் இல்லையா, இவளுக்கு தெரியாது அதுதானே. பிரேஸ்லெட்டை ஆன் பண்ணி ஃபில்டரில் அவள் முகத்தில் இருக்க காயங்களை எல்லாம் மறைச்சிட்டு நேராக கிளம்பி வந்துட்டு இருக்கா. இவ ஃபேஸை பார்த்ததும் அந்த ரிசப்ஷனில் உள்ள பொண்ணு ஒரு மாதிரி ஆயிட்டா. கால் பண்ணி சொல்ல சீக்கிரமாக அவங்கள மேக்கப் போட்டு கூட்டு வாங்கன்ட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு அவளுக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லை, ஹீல்ஸில் நடக்கவும் தெரில. ஸோ அப்படியே அதை போட்டுட்டு வர இவளை பார்த்ததும் ஹீரோக்கு ஷாக்கு. அவனை இங்கே பார்த்ததுல இவளுக்கும் ஷாக் ஆயிடுச்சு. எதுக்காக நீ மிஸ் ஷோ மாதிரி இங்கே வந்திருக்கேன்னு கேட்க மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இன்டர்ன் வேலைக்காக தான் நான் வந்தேன், உங்கள் ஆளுக்கு தான் பிடிச்சி என்னை இங்கே மேக்கப் போட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அங்கவும் நீங்கள் தான் சுச்சியோட சிஸ்டரான்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொல்ல அப்போது தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு எப்படி இப்படிப்பட்ட பிள்ளையெல்லாம் நீ மேக்கப் போட்டு கூப்பிட்டு வந்திருக்கலான்னு இவன் அந்த பொண்ணை பார்த்து கேட்க சார் உங்களுக்கு இந்த மாதிரி பொண்ணு தான் பிடிச்சிருக்குன்னு நினச்சேங்கிறா. எனக்கு அவளை பிடிக்கிறதா அவளோட டைப்பான்னு கேட்க ஏன் எனக்கு என்ன குறைன்னு கேட்குறா. கண்டிப்பாக இவன் மாதிரி ஒரு பிள்ளையெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. அப்போவே அந்த இடத்த விட்டு வேகமாக கிளம்பிட்டா. இவன் அவளை இவ்வளோ வெறுக்கிறதுக்கு காரணம் ஸ்கூல் படிக்கும்போது இவ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆச்சே, ஸோ பேக்கை வச்சே எல்லாரையும் ஓட விட்டா. ஆப்போசிட்டில் உட்காந்தவன் கையாலே அந்த நட்ஸை உடைச்சு காட்ட இவன் பயங்கரமாக பயந்துட்டான். ஆனால் அவள் அதெல்லாம் ஒரு லெவலில் தான் பண்ணியிருப்பா. என்ன கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கனால இவனுக்கு எல்லாமே வந்துட்டு அந்த மாதிரி கன்வே ஆயிருக்கு. இங்கே இவன் டென்ஷனில் அப்படியே மேக்கப் எல்லாம் கலைச்சிட்டு இருக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணு எப்போ அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே மட்டும் இருக்கக்கூடாது, அப்பப்போ இது மாதிரி மேக்கப் போட்டு க்யூட்டாகவும் நடந்துக்கணும்னு சொல்லி இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்து அனுப்பியிருப்பா. அதுக்கு தகுந்த மாதிரி அவளும் அப்படி தான் பண்ணியிருப்பான். ஆனால் இவனுக்கு அது ராங்காக கன்வே ஆயிருக்கு. அவன் எழுந்து போனதுக்கு காரணம் பயந்து போனது. ஆனால் பாவம் இது நம்ம ஹீரோயினுக்கும் தெரியாது இல்லையா. அன்னைக்கும் என்னை பார்த்து இப்படி தான் ஓடினா இப்போ இப்படி சொல்கிறானான்னு சொல்லிட்டு பயங்கர வெறியானவ பிரேஸ்லெட்டை தான் ஆன் பண்ணுறா. ஸோ இப்படியே இந்த எபிசோட் முடியுது. சீக்கிரமாகவே இதனோட நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.